நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், இவர் தான் டாக்டர் ராகவன். ஜெண்டர் ரிசர்ச் சப்ஜெக்டில் அவரை லீடிங் ஸ்பெஷலிஸ்ட்னு அவரை சொல்லலாம். வேர்ல்டில் இருக்கிற பல யூனிவர்சிட்டிஸில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கார். மற்றபடி ஜெண்டர் ரிசர்ச் சப்ஜெக்டில் இவரோட ஆய்வுகள் பல லீடிங் மெடிக்கல் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு. டாக்டர் ராகவன், விஜயலட்சுமிக்கான பிரச்சனை, அதாவது மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? ஓ ஷியோர். விஜயலட்சுமிக்கு இருக்கிறது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். 50ல் தான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சது. உலகத்தில் பிறக்கிற 1000 ஆண் குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த சிண்ட்ரோமால் பாதிக்கப்படுது. இவங்களோட மரபணு XXY குரோமோசோமா இருக்கும். பிறக்கும் போதே ஆண் குழந்தையா இவங்க பிறந்தாலும் இவங்க வளர வளர செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பெண்ணா டெவலப் ஆகி வளரும். பொதுவாக இவங்களை கிளாசிஃபிகேஷன் பண்ணவோ கன்ஃபார்ம் பண்ணவோ பிளட் டெஸ்டால் மட்டும் உறுதிப்படுத்த முடியாது. பிளட் டெஸ்ட் போதாதுன்னு சொன்னா அப்புறம் வேற என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி இவங்க ஆணா பெண்ணான்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றீங்க? அவங்கள ஆண் அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாதுன்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு கேரியோடைப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். குரோமோசோம்ஸ் சோதனை மூலமா செக்ஸ் செல்ஸை கவுண்ட் பண்ண முடியும். அதுதான் சரியான டெஸ்ட்டாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்க விஜயலட்சுமி சார்பா பேசிக்கிட்டு இருக்க அர்ஜுன் சொல்ற மாதிரி இருக்குதுன்னு நீங்க சொல்றது. விஜய் பார்க்கறதுக்கு பெண் மாதிரி இருக்கிறதால அவங்கள எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்கன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அதே தான் சொல்ல போறீங்களா? விஜயலட்சுமிக்கு கேரியோடைப் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பரிசோதனைகளும் அதோடைய முடிவுகளையும் நான் அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விடுங்க டாக்டர். ஊர்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஆணா பெண்ணான்னு அதனுடைய பிறப்புறுப்பை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. விஜயலட்சுமி பிறக்கும் போது அவங்களுடைய பிறப்புறுப்பு எப்படி இருந்தது உங்களால சொல்ல முடியுமா? Record states that Vijayalakshmi was born with male genitalia. அதாவது ஆண் பிறப்புறுப்பு. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? சோ விஜயலட்சுமி பிறந்ததுமே அவங்க ஒரு ஆண் குழந்தைன்றத அவங்க பெற்றோர்கள் மறைச்சு பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. இங்க டாக்டர் சொன்ன சிண்ட்ரோம் பத்தி எல்லாம் விஜயலட்சுமியோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால அவங்க ஆண் குழந்தைய பெண் குழந்தைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. இதையே தான் விஜயலட்சுமியும் ஃபாலோ பண்ணி இந்த கோர்ட்ல இருக்க நம்ம எல்லாரையுமே ஏமாத்த பார்க்கறாங்க. பிறப்புறுப்பு ஆணா இருந்தாலும் போஸ்ட் பியூபர்ட்டி வெளித்தோற்றம் அவங்கள பெண்ணா தான் காட்டுது. she is as good as a woman. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஜெண்டரை தீர்மானிக்கிறது விஜயும் அவங்கள சார்ந்தவங்களும் முடிவு பண்ண வேண்டியது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். தேங்க்யூ யுவர் ஆனர். வெல் டன் சார், வெல் டன். தேங்க்யூ. குட் மார்னிங். இங்கே இந்திரா மேடம்னு. நான் தான். என் பேர் ராமகிருஷ்ணன். ஃபோனில் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஐயா வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்னோட வீடு வலசரவாக்கத்தில் இருக்கு மேடம். பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ வர வர அது மாறிக்கிட்டே வருது. அங்கே நிறைய ஷாப்ஸ் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் எங்கள் தெரு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப்பிங் மால் கட்டினாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட கிளப்பும் வந்துடுச்சு. அந்த ஷாப்பிங் மால் போகிறவங்களும் கிளப்புக்கு போகிறவங்களும் கார் நிறுத்த இடம் இல்லாமல் அந்த தெரு முனையில் ஒரு வேகன்ட் பிளாட் இருக்கு. அதை ஆக்கிரமிச்சு அங்கே காரை நிறுத்துறாங்க. சண்டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டும் பத்தலைன்னு எங்கள் தெரு ஃபுல்லாக நிறுத்திடுறாங்க.
எங்களுக்கு அந்த தெருவுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ம். ஏன் அந்த பில்டிங்ல கார் பார்க்கிங் கிடையாதா? இருக்கு மேடம், பட் இத்தனை காரை எப்படி நிறுத்த முடியும் அவங்களால? எக்ஸ்பெஷலி ஹாலிடேஸ்ல இவங்க அட்டகாசம் தாங்க முடியலையே மேடம். நீங்க ஷாப்பிங் மால்ல சம்பந்தப்பட்டவங்களோட பேசி பாத்தீங்களா? எல்லாம் பேசியாச்சு. யாரு காது கொடுத்து கேட்குறாங்க? ஒரே நியூசன்ஸா போச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். அவங்க பார்க்கிங்குக்கு அங்க இடம் பத்தலைன்னு பக்கத்துல இருக்கிற பிளாட் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ அதையும் விட்டுட்டு தெரு ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்காங்க. நாங்க எங்க சொந்த வீட்ல இருந்து எங்க சொந்த காரை எடுத்துக்கிட்டு வெளியே போகவே முடியல. இன்னும் பாத்தீங்கன்னா வயசானவங்க இந்த டிராஃபிக் ஜாம்ல ரொம்ப சிரமப்படுறாங்க. எக்ஸ்பெஷலி ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க பண்ற நாய்ஸ் பொல்யூஷனால எங்களால தூங்கவே முடியல. இப்ப எங்க ரோடு குண்டும் குழியுமாகி ரொம்ப மோசமா போயிடுச்சு. இந்த நிலைமைய இன்னமும் தொடர விடக்கூடாது. இவங்க மேல ஒரு கேஸ் போடணும் மேடம். ம். யுவர் ஆனர், நான் சப்மிட் பண்ண அஃபிடவிட்டில் விஜயலட்சுமி படித்த ஸ்கூலோட அலும்னாய் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அந்த அலும்னாயில் இருக்கிற முக்கிய உறுப்பினர்களோட பேர் கூட அதில் இருக்கு. அந்த பட்டியலில் இருந்த சில முக்கியமான பெயர்களை நான் படிக்க விரும்புகிறேன். பப்ளிக் செக்டரில் ஐஏஎஸ், அதாவது பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ரங்கநாதன், ஃபுட்பாலில் இப்போ கலக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் விஜயன், கார்டியாலஜிஸ்ட் மிஸ்டர் வர்கீஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் ஜெகநாதன், இவங்கெல்லாம் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க அலும்னாய் மெம்பர்ஸ் அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஸ்கூலை சொல்லித்தந்த ஆசிரியர்கள் பற்றியும் சொல்லியிருக்காங்க இந்த அஃபிடவிட்டில். இவ்வளவு சிறந்த மாணவர்களை உருவாக்கின இந்த ஒரு ஸ்கூல் இன்னைக்கு விஜயலட்சுமிக்காக இந்த கேஸை பொறுத்தவரை ஃபுல் சப்போர்ட்ல இறங்கியிருக்காங்க. விஜயலட்சுமி ஒருவேளை மோசடி செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருந்தா கூட இவ்வளோ ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்க நல்ல பேரை கெடுக்க விரும்பி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டேல தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ரங்கநாதன் விஜயலட்சுமியோட திறமையை பார்த்துருக்காரு. ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அந்த திறமையை வளர்த்துக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தான் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் கூட அந்த அஃபிடவிட்ல இருக்கு. அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாருமே, இன்னமும் சொல்லப்போனால் மதுரையிலே பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் ஆசிரியர் சொக்கா சார். அலுமினை பட்டியலில் கூட எல்லாருமே தவறாமல் அவர் பேரை குறிப்பிட்டிருக்காங்க. அவர் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். அந்த ஸ்கூலோட ரிட்டையர்ட் டீச்சர் இந்த வயசில் கூட விஜயலட்சுமிக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு ரொம்ப சிரமப்பட்டு போராடிட்டு வர்றார். அவங்கள சென்னைக்கு வரவழைச்சு எல்லா உதவியும் செஞ்சிருக்காரு. இவ்வளோ நேர்மையான ஒரு டீச்சர் மோசடியான ஸ்காலர்ஷிப்புக்கு இவ்வளோ போராடுவார்னு கோர்ட் நம்புதா? விஜய் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் வின் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டும் கோர்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஊக்கம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் வின் பண்ணிட்டு வருவாங்க. விஜயோட கனவும் அதுதான். ஆனால் அதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கோர்ட் சொல்ல போகிற தீர்ப்பில் தான் விஜய் ஒலிம்பிக் அளவில் சாதிக்கிறதோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அவன் முடங்கி போகிறதோ அடங்கியிருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ఇక్కడేం చేస్తున్నారు మీరు? అది మా ఫ్రెండ్ ఒక కేసు జరుగుతుంది, ఆయన చూడవచ్చాను. ఉన్న చూడను కదా, అదా పేస ఆరంభిச்சிட்டேன். ఇంట్లో అందరూ బాగున్నారా? అన్నోరు బాగున్నారమ్మా. என்ன நடக்குதுங்க? கோர்ட்ல தெலுங்கு பட்டிமன்றமா நடத்துறீங்க? நான் உட்காருங்க சார்.
ఒరే మణి పద్మాకు తెలుగు తెలిసిందే ఎందుకయ్యా நீ என்கிட்ட சொல்ல அவங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு எப்படி சார் தெரியும்? షీ నోస్ 8 లాంగ్వేజెస్ ఇన్ తెలుగు తెలుసు కదా ఇంటెలిజెంట్ గర్ల్ ஏன் பத்மா மகாபலிபுரத்துல டூரிஸ்ட் கைடா வேலை பார்த்தியா என்ன? ఒరే మణి அதுக்கெல்லாம் புத்தி வேணும் அது உங்ககிட்ட లేదు తెలుసా? சார் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல சிட்டுக்குருவி லேக வைக்கிறான்ல, ஒரு நிமிஷத்துக்கு 9 லாங்குவேஜ் பேசுவான். அதுக்காக அவனுக்கு நோபல் பிரைஸா கொடுக்க முடியும்? எனக்கு தான் நிறைய லாங்குவேஜ் தான் தெரியும். உங்களுக்கு குஜராத்தி தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். மராத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். నాకు తెలుగు తెలుసు, మీకు తెలుసా? என்ன மணி என்ன சிட்டுக்குருவி லேகியம் மகாபலிபுரம் கைடு? ఆయన అడుగు. நான் அப்படி சொல்லிங்க, இவரை கலாய்க்க போய் தெரியாதனமா உங்களை கலாய்ச்சிட்டேன். ఆడవాళ్ళంటే కలాయిస్తున్నారు, అమ్మాయి అంటే సలాం వేస్తున్నారా? தவறு, திருத்திக் கொள்ளுங்கள். அழகான பெண்களா இருந்தா மட்டுமே நாங்க காலில் விழுவோம். ஆமா, தெலுங்குல இங்க என்ன மாట్లాடுது? அது ஒண்ணும் இல்ல, இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, இந்தியா பாகிஸ்தான் பிரிட்ஜை கட்டிட்டாரு, அதோட ஹிஸ்டரியா எல்லா லாங்குவேஜும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. சார், குருவியெல்லாம் கூடு கட்டும் போது மனுஷன் வீடு கட்டுறதுல ஆச்சரியமே கிடையாது. నువ్వు ఒక ఇల్లు కట్టి చూపించు, చూస్తాం. சார், நாங்க தாஜ்மஹாலே கட்டுவோம், இது என்ன பெரிய ஜுஜுபி மேட்ரு? நீங்க வீடு கட்டும் போது உங்களுக்கு என்ன வயசு சொல்லுங்க? 34. ఇదిగో వీడు కట్టిన பிறகுதான் పెళ్లి చేసుకుంటాను சபதம் చేస్తాం తెలుసా? அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணேன் வீடு கட்டின பிறகு. பெரிய மங்கம்மா சபதம். சார், இன்னும் இந்த 34 வயசு ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட நான் பெரிய வீடே கட்டுவேன், மாடி வீடு கட்டுவேன். மாடியில வந்துட்டு ஒரு அழகான ஆஃபீஸ், இந்த மாதிரி புறா கூட ஆஃபீஸ்லாம் இல்ல, கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி கட்டுவேன். தெரியுதா? என்ன பத்துமா, கட்டிடுவோமா? கட்டிடலாமே. சரியாமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஐ வாண்ட் டு நோ. నా ఫ్రెండ్ ఒకటి కేసు జరుగుతుంది, ఆయన చూసాం వచ్చాం. నా ఇక్కడ పద్మా చూసానా మాట్లాడుతున్నావు. அதான் நான் வந்தாச்சுல, நீங்க ஜரகண்டி. జరగండి, తిరుపతి దేవస్థానం వెళ్ళి ఒక్క వార్త నేర్చుకుంటావా? జరగండి జరగండి పోయా. దేవుడా, ఈయన కాపాడప్పా. மணி, என்ன துரைராஜ் சாரதான்னு எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அதுல உங்க கூட நான் சத்தியமா சண்டை போட மாட்டேன். போலாமா? யுவர் ஆனர், இந்த வழக்கில் விஜயலட்சுமி தரப்பிலிருந்து எந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டாலும் எதுவுமே ஏற்கக்கூடியதாக இல்லை. சட்டம் ஒருவர் ஆணா பெண்ணா என்பதை மட்டும்தான் பார்க்கும். அதே போலதான் விளையாட்டிலும் அங்கே ஆண் பெண் இரு பிரிவுகளுக்கு மட்டும்தான் விளையாட்டு நடத்தப்படுகிறது. நம்ம நாட்டில் மட்டுமில்ல, விஜயலட்சுமி ஆசைப்படுறதா சொல்ற மாதிரி ஒலிம்பிக்ஸுக்கு போனாலும் இதுதான் நிலைமை. விஜயலட்சுமி தரப்பில் வைக்கப்பட்டுள்ள முக்கியமான வாதம், விஜயலட்சுமிக்கு இருப்பது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். அதன்படி பார்த்தாலும் விஜயலட்சுமி ஒரு ஆண் என்ற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது. எனவே ஸ்போர்ட்ஸ் கமிட்டி விதிமுறைகளின்படி விஜயலட்சுமிக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஹே மணி, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் கிரிஷ், ஹாய், ஆதித்யா, சௌமியா. காலேஜில் நாங்கள் 4 பேர் எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவோம். ஓ, அதுலேயும் ஆதித்யா எனக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நெய்பர்ஸ் வேற. நெய்பர்ஸ்னு தெரியுது, அதுக்காக பக்கத்தில் இருக்கணுமா என்ன? அப்புறம் நெய்பர்ஸ்னா அண்ணன் தங்கச்சின்னு நமக்கு தெரியும் இல்ல?
ஆதி நான் சொல்லல மணிக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு. அப்படியா? ரொம்பவே ஜாஸ்தி தான். பை தி வே இவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். லீகல் அட்வைஸ் கேட்கறதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்திய கான்ஸ்டியூஷன் பொறுத்தவரை யார் ஆண் யார் பெண்ணுங்கிற விஷயத்துக்கு கிளியரா எந்த விதமான ஒரு விளக்கமும் கிடையாது. இதுவரை கோர்ட்ல விவாதிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது ஜெண்டரையே சமுதாயத்தோட ஒரு பொது பார்வை தான் தீர்மானிக்குதுன்னு தெரிய வருது. ஜெண்டர் இஸ் ஜஸ்ட் அ சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட். சமுதாயத்தோட பார்வையில் பார்க்கும்போது விஜயலட்சுமி முழுமையான ஒரு பெண் தான். அதை தவிர விஜயலட்சுமியோட குடும்ப சூழ்நிலையும் அவளோட ஸ்போர்ட்ஸ் கனவும் அவள் ஸ்போர்ட்ஸில் இதுவரை செஞ்ச எல்லா சாதனைகளும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். யுவர் ஆனர், பாராளுமன்றத்தில் ஆண் பெண் என்று வரையறுக்க இதுவரை சட்ட திருத்தங்களோ மசோதாக்களோ இல்லாத பட்சத்தில் இந்த கேஸை பொறுத்தவரை எங்கள் வாதத்தையும் மருத்துவ ஆதாரத்தையும் அடிப்படையில் கொண்டு கோர்ட் தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. நாங்கள் 3 பேர் ப்ளஸ் அசோக்குன்னு எங்கள் ஃப்ரெண்டு, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் ஐடி ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பித்தோம். சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனி. அப்புறம் என்னாச்சு? அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் அசோக்கு வேற ஒரு பெரிய கம்பெனியில் ஜாப் கிடச்சதா சொன்னான். அந்த டைமில் அவனுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விஷ் பண்ணி அவனை ஹாப்பியாக தான் அனுப்பிச்சி வச்சோம். அந்த அசோக் ஏதோ பிரச்சனை பண்ணுறாரா? அவன் ஜாயின் பண்ண ஆர்டிடி நெட் கம்பெனி புதுசாக ஒரு ரீட்டைல் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஏன்? ஏன்னா அது எங்களோடது. உங்களோடதா? பிகாஸ் மோர் ஆர் லெஸ் அது நாங்கள் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் மாதிரியே இருக்குது. இதை பற்றி அசோக் கிட்டே கேட்கலன்னா அவன் எங்கள் யாரையும் மீட் பண்ணுறதாவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் தான் எங்கள் ஐடியாவை அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தான் டெவலப் பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? வேற ஏதாவது? சார் ஆக்சுவலாக அந்த பேசிக் ஐடியாஸே எங்களோட தான் சார். அதாவது அந்த ரீட்டைல் இன்வென்ட்ரி, டேட்டா பேஸ், அப்புறம் அந்த அது சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் லா படி யாரும் ஐடியாவை காப்பிரைட் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா உங்கள் கோடையும் அவங்க கோடையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருந்தால் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணல, ஆனால் அதுக்கான கோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு, கொண்டு வரோம். அதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதை பார்க்கணும் கொஞ்சம். மணி, இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன். குட். நீங்கள் கம்ப்யூட்டர் கோட் படிங்க, நான் லீகல் கோட் படிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 கோடுகளை இந்த கேஸை சால்வ் பண்ணுவோம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஆதித்யா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜயலட்சுமி சார்பாக ஆஜரான அர்ஜுன் தன்னுடைய வாதத்தில் ஆண் பெண் என்பதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏதாவது வரையறை இருக்கிறதா என கேட்டார். அப்படி எந்த வரையறையும் இல்லாத நிலையில் ஒருவரது பால் நிலையை சமூகத்தின் கண்கொண்டே நீதிமன்றமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சமூகத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தான் விரும்புகிறபடியே ஆணாகவோ பெண்ணாகவோ வாழ்வதற்கு முழு உரிமை இருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற நாட்களிலிருந்து விஜயலட்சுமியின் நடவடிக்கை ஒரு சராசரி பெண்ணிற்குரியவையாகத்தான் இருக்கிறது. எந்தவிதமான சந்தேகமும் அவர் மீது வரவில்லை. அவர் தன்னை 100% பெண்ணாகத்தான் உணர்கிறார் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. விஜயலட்சுமிக்கு எதிராக வாதாடிய விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் அவரது முந்தைய சாதனைகளிலோ அல்லது அவரது திறமைகளிலோ எந்தவித சந்தேகத்தையும் தெரிவிக்கவில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதன்படி விஜயலட்சுமிக்கு அவருக்கு உரிய ஸ்காலர்ஷிப்பை அளித்து விளையாட்டுக்கு தேவையான பயிற்சியையும் அளிக்க
விளையாட்டு மேம்பாட்டு கழகத்திற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.